யோகியோட ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு இப்போ கேட்டிங்கன்னா பழைய சாதம் தான் சொல்லுவான். அந்த அளவுக்கு வந்து பழைய சாதம் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அவனுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நான் சாதம் கொஞ்சம் வச்சு அதுக்கு வந்து நைட்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் வந்து காலையில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பழைய சாதங்கிறது உடனே செய்யக்கூடிய டிஷ் கிடையாது இல்லையா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால இப்போ கொஞ்சம் சாதமும் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி தான் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து பழைய சாதம் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்கான். நான் வந்து அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் டே வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே ஸ்போர்ட்ஸ் அந்த பிடி பீரியட் இருக்கும். அப்போ வந்து அவனுக்கு சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து செரிக்கவும் செய்யும். அதே மாதிரி கொஞ்சம் வந்து அவன் ஓடி ஆடி விளையாடுறதுனால கொஞ்சம் மந்தமாக இருக்காது. ஏன்னா பழைய சாதம் நிறைய பேர் சாப்பிடாததுக்கு காரணம் தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படிலாம் இல்லை. நானுமே பழைய சாதம் வந்து விரும்பி தான் சாப்பிட்றேன். ஆனால் வயிறு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலும் நமக்கு உப்புச மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிள்ளைங்க வந்து ஓடி ஆடி விளையாடும் போது அவங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு வந்து அவங்களுக்கு சீக்கிரம் செரிச்சிடும். உங்கள் குழந்தைங்களில் எத்தனை பேர் பழைய சாதத்தை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.